இப்பொழுது தேவனுடைய வார்த்தையினுடைய தலைப்பு முற்றிலும் பரிசுத்தம். எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்கள். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும் பொழுது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும் பொழுது எப்படி இருக்கணுமா? குற்றமற்றதாக. அப்போ ஆவி, ஆத்துமா, சரீரம் மூன்றும் பரிசுத்தமா இருக்கணும். அதான் முற்றிலும் பரிசுத்தம். நீங்க ரட்சிக்கப்பட்டீங்களா? ரட்சிக்கப்பட்டீங்களா? நம்ம மற்றவங்ககிட்ட கேட்கணும்ல, சிஸ்டர் ரட்சிக்கப்பட்டீங்களா, பிரதர் ரட்சிக்கப்பட்டு. ரட்சிப்புனா என்ன? இந்த ரட்சிப்பு என்பது இந்த 3 விதத்திலையும் இருக்கணும். ஆவியிலையும் இருக்கணும், ஆத்துமாவிலையும் இருக்கணும், சரீரத்திலையும் இருக்கணும். 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 1 வசனம். இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசூசியம் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாகதிலே தேவ பயத்தோட பூரணப்படுத்த கடவோம். மாம்சத்திலும் ஆவியிலும், ஆவியில இருக்கிற அசுசியம், அசுத்தம், பாவம், அது முற்றிலும் பரிசுத்தமாகணும். 2வது ஆத்துமா. ஆத்துமா, ஆவி, ஆத்துமா, சரீரம். இந்த ஆத்துமா குறித்து பார்க்கலாமா? 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 8, 9 ஆகிய வசனங்களை நாம் வாசிக்கலாம். 9வது வசனம் வாசிக்கிறேன். உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பை அடைகிறீர்கள். உங்கள் விசுவாசத்தின் பலன் என்ன கொடுக்கணும்னா ஆத்தும ரட்சிப்பு. இந்த ஆத்தும ரட்சிப்பு விலையேற பெற்றது. உங்க ஆத்துமா ரட்சிக்கப்படணும். முதல்ல ஆவி ரட்சிக்கப்படணும், 2வது ஆத்துமா ரட்சிக்கப்படணும். இந்த ஆத்துமாக்காக தான் ஒரு மனுஷனே வாழ்றான், ஒரு மனுஷனே இருக்கிறான். இந்த ஆத்துமாவை கர்த்தர் படைத்த உள்ளான மனுஷன் அவன் தான். தேவனாய் கர்த்தர் மண்ணை உருவாக்கி ஜீவ சுவாசத்தை, மனிதன் ஜீவ ஆத்துமாவானான். ஜீவ ஆத்துமா மனுஷனாகல, ஜீவ ஆத்துமாவும் அவனுக்குள்ள இருந்தது. சரீரம் இருந்தது, ஆவி இருந்தது, உயிர். ஆவி, ஆத்துமா, சரீரம். இந்த ஆத்துமாவில தான் ஆதாம் ஏவாள் பாவம் செய்தார்கள், மரித்து போனார்கள். நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய். சரீரத்தில் அல்ல, முதல்ல ஆத்துமாவிலே செத்தார்கள். ஆத்துமாவிலே செத்து போட்டார்கள். ஆத்துமாவிலே செத்து போயிட்டாங்க. பிறகுதான் சரீரத்தில்